இயேசு தந்தை, மகன், தூய ஆவியாரை பற்றி பேசுகிற பொழுது, தந்தையும் நானும் ஒன்றே. தந்தையின் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வந்தேன். என்னுடைய செயல்கள் தந்தை உங்களை அன்பு செய்கிறார் என்பதற்கு சான்று. அவருடைய செயல்கள் என்று குறிப்பிடும் பொழுது இயேசுனுடைய பாடுகள், மரணம் தான் ரொம்ப முக்கியம். அது கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடு. கடவுள் நமக்காக போட்ட திட்டம், அதை இயேசு வழியாக வெளிப்படுத்துகிறார். இதை புரிந்து கொள்வதற்கும் அதற்கு நம்முடைய பதில் அளிப்பதற்கும் தூய ஆவியானவர் உதவி செய்கிறார். எனவே இந்த 3 ஆட்கள் ஒரே கடவுள் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே எப்படி செயலாற்றுகிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் பதிலளிக்க இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு, நாளை நாம் கொண்டாட இருக்கின்ற விண்ணேற்பு, இதெல்லாம் உதவி. இதை புரிந்து கொண்டால் இந்த உலக வாழ்வு நமக்கு இனிதாக இருக்கும். இயேசுவுக்காக வாழக்கூடிய அல்லது கடவுளுக்காக வாழக்கூடிய பக்குவத்தை தரும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து தினந்தோறும் வாசிக்கிறோம். தினந்தோறும் இந்த பாஸ்கா காலம் முழுவதும் வாசித்து கொண்டே இருக்கிறோம். வெவ்வேறு காலகட்டத்திலே வெவ்வேறு திருத்தூதர்கள் வழியாக, சீடர்கள் வழியாக கடவுள் செயலாற்றியதை இன்றைய வாசகம் அப்பல்லோ என்பவரை பற்றி சொல்கிறது. இயேசுவை பற்றி கண்கூடாக பார்த்து உணராதவர்கள் கூட கடவுளுடைய இந்த அருள் அவருடைய செய்தியை உணர்ந்து அதை போதிப்பதற்கும் வாழ்ந்து காண்பதற்கும் உதவி செய்கிறது. எனவே நீங்களும் நானும் பல வருடங்கள் கழித்து இயேசுவின் மனித பிறப்பின் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு வாழ்கிறோம். நமக்கு திருவிவிலியத்தின் வழியாகவும் திரு அருட்சாதன அருள் வழியாகவும் கடவுள் வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். புரிந்து கொண்டு செயலாற்றுவது நம் கையில் இருக்கிறது. நம்முடைய பதில் இந்த உலக வாழ்விலே நமக்கு உதவி, பிறருக்கு முன்மாதிரி, வழிகாட்டுதல், பிறருக்கு உதவி, நிறைவாக நாம் இறைவனை அடைவதற்கு அது மிகப்பெரிய பலம், வழி. புரிந்து கொள்வோம், பதிலளிப்போம். இறைவன் என்னென்னு வாழ்த்து பெறுவாராக.